இன்னைக்கு முதல் கண்டெஸ்டன்ட் யாரு? சுபஸ்ரீ, வாங்க. டாபிக்கே நம்மள ரொம்ப திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா நம்ம அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்ற ஹேண்ட்பேக்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்னெயில் மியூசின் கூட அவ்வளோ அழகா காமிச்சிங்க. நம்ம ஸ்கின் கேர்ல இன்கார்பரேட் பண்ற ஒரு அனிமல் பேஸ்ட் இன்கிரெடியன்ட். அவ்வளவு தாட் ப்ராசஸ் ஹஸ் கான் இன்டு திஸ். உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்டுடலாம். சுபஸ்ரீ, எனக்கு உன்னோட தீம் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், த வே யூ பெர்ஃபார்ம்டு இல்லை, அந்த ஒவ்வொரு அனிமலும் துடிக்கிறத வந்து ரொம்ப அழகாக காமிச்ச நீ. ஐ மீன் வெரி இட் வாஸ் ஸோ டச்சிங். அப்படியே கொஞ்சம் கண்ணில் தண்ணி வரா மாதிரி, ஐயோ இப்படிலாம் ஒரு அனிமலை நம்ம வந்து ஸ்லாட்டர் பண்ணி நம்மளோட ப்ளஷருக்காக, இட் இஸ் நாட் ஈவன் லைக் ஆஸோ நமக்கு வந்து அப்படி ஒரு தேவை அப்படிங்கிறதுக்காக கூட இல்லை. ஆல்தோ ஆதி காலத்துலேருந்து இட் ஹஸ் பீன் அ சைக்கிள். பட் நவ் தட் வி ஹவ் இவால்வ்ட் அண்ட் வி ஆர் திங்கிங் ஸோ மச் இன் அ மாடர்ன் வே, வி கேன் ரீதிங்க் அபவுட் ஸ்லாட்டரிங் தீஸ் அனிமல்ஸ். அதில் நீங்கள் காமிச்சிருக்கிற இந்த ஐடியாஸ் எல்லாம் இட்ஸ் வெரி டச்சிங். அண்ட் எனக்கு அந்த துடிக்கிறத நீ காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. ஐ நோ இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீ சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் ஸ்டில் யூஸிங் திஸ். இதுக்கு யாருன்னா தடை போடலை. உன் டான்ஸ் பார்த்து தடை போடணும்னு நினைக்கிறேன். எல்லா அனிமல்ஸ்க்கும் அஸ்தாஸ் இருக்குது, பட் ஸ்னேலுக்கு அஸ்தாஸ் கிடையாது. அந்த ஸ்னேலுக்கு ரொம்ப அழகாக அஸ்தா பண்ணியிருந்தேன். தேர் யூ ஸ்டாண்ட். தேங்க்யூ. அமேசிங் அமேசிங். தரிக்கிட்ட தோம்ல இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஒரு போனஸ் பாயிண்ட் சுற்று அப்படின்னு ஒன்று இருந்தது. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் தெரியும், வியூவர்ஸ் ஆன உங்களுக்கும் தெரியும். இந்த போனஸ் பாயிண்ட் சுற்று மூலமா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த ரவுண்ட்ல வித்தியாசமா we have a few questions. So அந்த questions வந்து I am going to pose it one by one to all of you. அந்த questionக்கு பதில் தெரிஞ்சா you will earn one bonus point. உங்களுடைய கேள்வி, பரதநாட்டியம் அப்படிங்கிற டேர்ம்ல ரா அப்படிங்கிற எழுத்து எதை குறிக்கும்? ரசம் அதை ஏதாவது குறிக்குமா? சோ ரா அப்படிங்கிற எழுத்து ராகம் அப்படிங்கறத குறிக்கும். தேங்க்யூ சுபஸ்ரீ. தேங்க்யூ. உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட ஃபோர்த் கமிங் சீசன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா எங்களுக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை மறக்காம வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9677761352 9677761352.